எண்ணங்களாகப்பட்டதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் தங்களது எண்ணங்கள் வழிதான் இயங்குகின்றன. இது இயற்கையான ஒரு நிகழ்வுதான். ஆனால் இயற்கையாக நிகழும் நிகழ்வாக இருந்தாலும் எல்லாவிதமான எண்ணங்களும் சரிவர இருக்கும் என்ற அவசியமில்லை. நல் எண்ணங்கள் உதயமாவதும் உண்டு. அதே சமயம் தீய எண்ணங்களானது ஆர்ப்பரிப்பதும் இயற்கைதான். ஆனால் மனதளவில் எந்த ஒரு உயிரினம் கட்டுப்பாட்டுடன் நல் எண்ணங்களை வளர்த்து கொண்டு நற்சிந்தனையுடன் செயல்படுகிறதோ அந்த உயிரினமே உத்தம உயிரினமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். ஆக எண்ணிய நல் எண்ணங்களானது திண்ணமாக இருந்தால் அதற்கேற்றாற்போல் மேற்கொள்ளும் செயல்களும் வீரியமானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும். எண்ணத்திற்கேற்ற செயல்களும் செயலுக்கேற்ற எண்ணங்களையும் வளர்த்து கொண்டால் தோல்வியானது தோன்றவே தோன்றாது. பலனளிக்கக்கூடிய எண்ணங்களுக்கேற்ற செயல்கள் உதயமாவதே உத்தம செயலாகும். எங்கும் நன்மையை வளர்த்தும் எதிலும் நன்மையைக் கண்டும் யாவரும் நன்மையை வரவேற்றும் வாழ்ந்தால் தீமைக்கு இடமே இருக்காது. தீமைக்கு இடமற்ற நிலையை கொண்டு வந்தாலே நன்மைக்கு நிறைய இடம் கிடைத்துவிடும். நன்மை இருக்கும் இடத்தில் அமர்வதே அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மையை பயக்கும். அறிவார்ந்த மாணாக்கர்கள் இந்த அதி உத்தமமான இடத்தையே விரும்புவர்.